Hello students, 11th computer science quarterly examsல படிக்க வேண்டிய top most important 2 mark question, 3 mark question, 5 mark question. நான் கொடுத்திருக்க இந்த questions மட்டும் படிச்சீங்கனாவே நீங்க 70க்கு 65 plus confirm எடுத்துடலாம். ஏன் அந்த 5 marks நான் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரியில் உங்களுக்கு ட்விஸ்ட் வச்சு கேட்டுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 1 mark questions எல்லாமே நல்லா படிச்சுட்டு நீங்கள் இதையும் நீங்கள் கவர் பண்ணும்போது கண்டிப்பாக 65 ப்ளஸ் தாராளமாக ஸ்கோர் பண்ணலாம். 11th கம்ப்யூட்டர் சயின்ஸில் உங்களுக்கு போர்ஷன் பார்த்தீங்கன்னா குவார்டர்லியில் 10 சாப்டர் இருக்குது. சரிங்களா? இந்த 10 சாப்டரில் எது எதை படிக்கணும்னு நான் சொல்கிறேன். ஸோ அதை மட்டும் படிங்க, மற்ற கொஷின்ஸ்க்கு இடமே கிடையாது. ஸோ கொடுத்ததை மட்டும் படிச்சிங்கனாவே அழகாக வந்து ஃபுல் மார்க்ஸ் எய்ம் பண்ணலாம். கம்பல்சரியும் ஈஸியாக கேட்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக 70 out of 70 ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு 1 mark கொஷின்ஸ் நல்லா தரவாயிடுங்க. சாப்டர் 1ல பார்த்தீங்கன்னா செக்ஷன் பியில் கொஷின் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இம்பார்ட்டன்ட். என்னடா இத்தனை கொஸ்டின் சொல்லியிருக்கேன்னு நினைக்க வேண்டாம். இது வந்து பப்ளிக்லேயும் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். அது போக ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து இந்த கொஸ்டின்ஸ், இந்த 8 கொஸ்டின்ஸுமே ரிப்பீட்டடாக மாற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இதை கொடுத்துருக்கேன். செக்ஷன் சியில் 3 mark கொஸ்டின்ஸில் கொஸ்டின் நம்பர் 1, 5, 6 இம்பார்ட்டன்ட். செக்ஷன் டியில் 1, 2, 3 மூணுமே இம்பார்ட்டன்ட். அதில் செகண்ட் கொஸ்டினும் தேர்ட் கொஸ்டினும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லெசன் 2ல யூனிட் 1ல செக்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1, 3, 4, 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். செக்ஷன் சியில் 3 marksல கொஸ்டின் நம்பர் 1, 2, 5 இம்பார்ட்டன்ட். செக்ஷன் டியில் செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். அதில் தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வரும், அதாவது ஆடு சப்ட்ராக்ஷன், இந்த சம் வரும். ஸோ அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக ஒரு சம் வந்து 5 marksல கேட்டுருவாங்க. ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க தேர்ட் கொஸ்டின். அதுக்கடுத்தது லெசன் 2லேயே உங்களுக்கு வந்து பார்ட் 1 பார்ட் 2 இருக்கு இல்லையா? ஸோ அந்த பார்ட் 2ல செக்ஷன் பியில் கொஸ்டின் நம்பர் 1, 2, 4 இம்பார்ட்டன்ட். செக்ஷன் சியில் 3, 4, 5 இம்பார்ட்டன்ட். செக்ஷன் டியில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் மூணுமே படிங்க. ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கவங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் தேர்ட் கொஸ்டினும் படிங்க. ஏன்னா அது ரிப்பீட்டடாக நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். லெசன் 3ல செக்ஷன் பியில் 2, 3, 4, 5 இம்பார்ட்டன்ட். செக்ஷன் சியில் 2, 4, 5, 6 இம்பார்ட்டன்ட். அடுத்தது செக்ஷன் டியில் 1, 4 ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் வெரி 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 இம்பார்ட்டன்ட் அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதே போல் உங்களுக்கு அந்த ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் ROM ராம் கேட்பாங்க. ஸோ அதுவுமே வந்து இம்பார்ட்டன்ட், பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் சரி ஃபோர்த் கொஸ்டினும் கண்டிப்பாக படிங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. லெசன் 4ல செக்ஷன் பியில் 1, 2, 3, 4, 5 இம்பார்ட்டன்ட். 2 marksல 3 marksல 1 and 2 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் செகண்ட் கொஸ்டின் ரிப்பீட்டடாக நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. 5 marksல கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 3 ரெண்டுமே படிங்க. ரெண்டுமே ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின், பப்ளிக்லையும் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 5th லெசன்ல பார்த்தீங்கன்னா 2 marksல 1, 2, 3, 4 படிங்க. 3 marksல 1 to 5 வெரி இம்பார்ட்டன்ட். 5 mark கொஸ்டின்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அது கேட்காத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. ஸோ பப்ளிக் மட்டும் இல்லாமல் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே வந்து குவார்டர்லி, ரிவிஷன், ஆஃபர்லிலாம் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். அதே போல் டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ஃபைண்டிங் எ ஃபைல் ஆர் ஃபோல்டர். ஸோ அது செகண்ட் கொஸ்டின், அதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது ரெண்டுமே மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்க. சொன்னது புரியுதுங்களா? ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் சொல்லியிருந்தேன். தேர்ட் லெசனில் கொஸ்டின் நம்பர் 1 and 4 5 marksல வெரி இம்பார்ட்டன்ட். லெசன் 5ல 1 and 2 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 4 கொஸ்டினுமே ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கவங்க மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கடுத்தது லெசன் 6ல பாருங்க. 2 marksல 1, 3, 4, 2 1, 2, 3, 4 நாலுமே இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது 3 marksல 3, 4, 5, 6 இம்பார்ட்டன்ட். டீட்டெயிலில் செகண்ட் கொஸ்டின் படிச்சுக்கோங்க, அது இம்பார்ட்டன்ட். அடுத்து 7th லெசனில் 1, 4, 5, 6 2 marksல இம்பார்ட்டன்ட். செக்ஷன் டியில் 3, 5 3 marksல இம்பார்ட்டன்ட். 5 marksல இது எதுவும் படிக்க தேவை கிடையாது. லெசன் 8ல 2 marksல 1, 2, 5, 6 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 5 marksல செகண்ட் கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். 9th லெசன் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 9th லெசன் அப்படின்னாவே இந்த செகண்ட் டீட்டெயில் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 marksல. வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். பப்ளிக்லையும் கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் எல்லா டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர்லையும் இந்த கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். லெசன் 9ல அதாவது பார்ட் 1 லெசனில் இதில் வந்து பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு இருக்கு இல்லையா? பேஜ் நம்பர் 131ல
உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் தான். பைனரி ஆப்ரேட்டர்ஸ் யூஸ்ட் இன் C++. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அதில் 2 மார்க் கொஸ்டின் பார்த்தோம்னா கொஸ்டின் நம்பர் 1, 2, 4, 5 இம்பார்ட்டன்ட். 3 மார்க்ஸில் 1, 3, 4, 5 இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்ட் 2 பேஜ் நம்பர் 150ல 2 மார்க்ஸில் 1, 2, 4, 6, 10 இம்பார்ட்டன்ட். 3 மார்க்ஸில் 1 and 3 இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்து 10th லெசன் பார்த்துக்கோங்க. 10th லெசனில் உங்களுக்கு டீட்டெயிலில் என்ட்ரி கண்ட்ரோல் லூப் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், செகண்ட் டீட்டெயில். ஸோ அது கண்டிப்பாக நல்லா படிச்சுக்கோங்க. பப்ளிக்கில் கேட்குறாங்க, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லும் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, குவார்ட்டர்லியே நிறைய டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. 2 மார்க்ஸில் லெசன் 10ல் 1, 2, 3, 5, 6 படிங்க. 3 மார்க்ஸில் 3, 4, 5 படிங்க. 5 மார்க்ஸில் 1, 2, 5. ஸோ இதில் நான் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கிறது இது எல்லாமே கொடுத்துருக்கேன். இதில் எதெல்லாம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்றத ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கேன். ஸோ அதை நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து நமக்கு கம்பல்சரி ஈஸியாக கேட்டுட்டாங்கன்னா 70க்கு 70 ஃபுல்லாக எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 1 மார்க்ஸை ஃபஸ்ட்டு தரோ பண்ணிக்கோங்க. இப்போலேருந்தே படிச்சிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு கூட வேண்டாம், ஒரு 2 நாளைக்கு ஒரு லெசன் படிச்சிங்க அப்படின்னா கூட அழகாக வந்து நீங்கள் ஒரு 10 லெசனை படிக்க முடியாது உங்களால். ஸோ ஈஸியாக கவர் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம ஸ்டடி பிளானும் கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டடி பிளான் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் வந்து சயின்ஸ் குரூப் போட்டேன், ஆனால் தமிழில் சயின்ஸ் குரூப் போட்டால் கீழே கமெண்ட்டில் கேட்குறாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு ஸ்டடி பிளான் கொடுக்கலான்ட்டு. ஸோ அதனாலேயே நான் வந்து தமிழ்லையும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மேக்ஸ்னு போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட PDF உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க, லைக் கொடுக்க மறந்துடுறீங்க. லைக் கொடுத்துட்டு ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.